ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் சருக்கோட ஹாப்பி பர்த்டே. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்னிங்கே கிளம்பி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இருக்கு. அதுக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சூப்பர் விஷயம் இன்னைக்கு சருக்குக்கு கிடைக்க போகுது. என்ன பண்ண போறோம் எல்லாமே வீடியோல இருக்கு. தூங்கிட்டு இருக்கு மக்களே. சருக்கு இன்னும் கொஞ்சத்துல வந்துடும். வாரத்துக்குள்ள நாங்க கிளம்பணும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. நேத்துல இருந்தே நிறைய பேர் வந்து சருக்குக்கு பர்த்டே விஷஸ் ஆக்சுவலி நாங்க வீடியோஸ்ல சொல்லவே இல்லை. சருக்குக்கு பர்த்டேன்னு நிறைய பேர் விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சருக்கு சார்பா நானே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நாங்க வீடியோக்குள்ள போலாம். சருக்கு வந்தீங்களா? பொறாம புடிச்ச பொங்கல். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைய. இன்னைக்கு சருக்கு 50th பர்த்டே மக்களே. என்னது? அப்பா ஏஜ்ல நான் கேக்குறேன். ஏன் ஏஜ் சொல்லு. கிராம மக்களே, லக்கி பேபியோட காஸ்டியூம் Dress நல்லா இருக்கா கேளு. அச்சோ ஸ்பீட் துப்பிட்டியா கேளு. நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சொல்லு. மக்களே சருக்கோட காஸ்டியூம் காஞ்சு போன கோடி பை கலர் மக்களே. இது பொறாம புடிச்ச பொங்கல் மக்களே. இது போலோ செட் மக்களே. எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? 2000 ரூபாய் போட்டு ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு வாங்குச்சு சருக்கு. அது ஆஃபர். ஆனா கம்பெனியோட பிராண்ட் பிரைஸ் என்ன சொல்லணும்பா? மக்களே என்னோட காஸ்டியூம் நல்லா அரிசி மூட்டை மாதிரி தான் இருக்கு. இது வந்து லூஸ் பேண்ட். ஏய் லூஸ் போடுற பேண்ட் அப்படி சொல்லு. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அது எல்லாரும் சொல்லுவாங்க லக்கின்ட்டு. அதனால வேஸ்ட் இல்ல, லக்கிய மட்டும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபைனலா பர்த்டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 மணிக்கு தான் பர்த்டேவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பிகாஸ் சருக்குக்கு மார்னிங் ஃபுல்லா வர்க். ஃபுல் பிளானையும் சொதப்பி வச்சிருச்சு சருக்கு. ஆக்சுவலா ஈவினிங் தான் சருக்கு. நீ ஈவினிங் தானே வருவ சொன்னேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம். கேக் வெட்டினா மக்களே. வேறல கேக் வெட்டி சர்ப்ரைஸ் சருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. சரி ஓகே லஞ்ச்க்கு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கிளம்பிட்டோம். இந்த வாட்டி ஆனா சருக்குக்கு எந்த சர்ப்ரைஸும் நான் பிளான் பண்ணல மக்களே. பிகாஸ் ஆக்சுவலா இது எனக்கே தெரியும் மக்களே. ஏன்னா வந்து என்னோட கார்டுல இருந்து எந்த காசும் போல. அப்படி இருக்கிறப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே. நிஜமாவே நாங்க எதுவுமே பிளான் அவனே சொல்லிட்டான் எதுவும் பண்ணாத பலூன் வெட்டுறது. ஆக்சுவலி எனக்கே அது பிடிச்சிருக்கு மக்களே. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இந்த மாதிரி நார்மலா அந்த டே இருந்துச்சுனாலே ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி நடக்குது. அதனால ரொம்ப சந்தோஷம். சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்படியே நார்மலா இன்னைக்கு என்ன நடக்குது எல்லாமே அப்படியே உங்களுக்கு காமிச்சிடும். நம்ம உணவு அருந்திட்டு நம்ம வந்து இப்ப கிளம்பியாச்சு. என்னதான் ஹெவியா சாப்பிட்டாலும் டீ குடிச்சாதான் மக்களே மனசே சரிப்படும். அது ஒரு வேலை. நம்ம போய் அதை டீ வாங்கி கொடுத்து அதை குடிச்சாதான் அதுக்கு நிம்மதியா இருக்கும்னா பாருங்க. இப்பதான் பர்த்டேவே உண்மையா ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எங்க இப்பதான் கிஃப்ட் வாங்க போறோம். நம்ம இன்னைக்கு டே வந்து ஒரு குட் டேங்கிறதுனால இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். அது எனக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு இப்போ வீட்டுக்கு போறது. வீட்டுக்கு போயிட்டு கேக் கட்டிங். இது மட்டும் தான் இன்னைக்கு பிளான். மோதிரம் வாங்கிக்கோ, செயின் வாங்கிக்கோ எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? சுத்தமா நிஜமாவே அந்த மாதிரி எல்லாம் நாங்க பிளான் பண்ணல. நிஜமாவே மக்களே என்னுடைய செகண்ட் ஸ்டார்ட் வந்து உடைஞ்சு போச்சு. அது வாங்கலாம். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாம உனக்கு நீயே சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. மக்களே வந்து வேணாம்ட்டான். இல்ல இப்போதானே நீ நான் மோதிரம் செயின்ல வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு இன்டைரக்ட்டா கேளு. ஹரிதா இப்ப வர்க் முடிச்சு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிச்சு மக்களே. அதுதான் இன்னைக்கு சருக்குக்கு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் ஆக்சுவலா பாட்டு பாடலாமா? மாமா
உங்க பர்த்டேக்கு நாங்க பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். நானும் லக்கி இப்ப பாட போறோம். இவ்வளவு நிறைய உயிரை எத்தனை அந்த பாட்டு இருக்கிற தொல்லை பார்த்தா இது வேற புதுசா ஏதோ ஒண்ணு என்ன பாட்டு ஆக்சுவலி நான் சொல்றேன் சருக்கு டீ வாங்க போச்சு அந்த கேப்ல இவங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பாட்டு அப்பா வந்தாலும் நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி சரி பாருங்க அதையே சர்ப்ரைஸா பண்ணுங்க நீதானே உனக்காக மக்களே இந்த பாட்டு தான் இவ்வளவு 2 பேரும் உட்காந்து அப்பா வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்றோம்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இப்படி செவனே இருந்து ஒரு பாண்டிய இவன் ஒரு நாள் சொல்லி குத்துட்டு இந்த ஒரு வாரத்துக்கு இதுதான் பாட்டு கையை ஆக்ஷன் பண்ணல அதுக்கு சொல்றதெல்லாம் பிளானே இல்ல மக்களே நிஜமாவே எனக்கு தான் கம்பல் வாங்குறேன் ஆக்சுவலி இந்த பாருங்க மகளே மேல கம்பல் இங்க பாருங்க கம்பல் இல்லாம 2 டேஸா இருக்கு மகளே அழகு குறைஞ்சு போன மாதிரி இருக்கு அதனால போயிட்டு என்னைக்கு நீ அழகா இல்ல இப்ப குத்தலன்னா நம்மளுக்கு அந்த ஹோல் திருப்பி க்ளோஸ் ஆயிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டம் தொடப்பு குச்சிக்கு இருக்கும் நீ போட்டுக்கோ நீ மக்களே இவன் மட்டும் கால் இப்படி போட்டிருக்கான் ஆனா நீ என்ன நீ காதுல 2 பக்கம் ஸ்டார் போட்டு அது உடைஞ்சிச்சு அது வாங்க போறோம் ஆனா இந்த சருக்கு சொல்ற மாதிரி ரிங் வாங்கி இதெல்லாம் லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் கிடையாது அன்னைக்கு அப்படி நினைச்சுக்குது அட்லீஸ்ட் அப்படியாவது ஏதாவது பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிருந்தாரு ஒண்ணு நடக்கும் சர்ப்ரைஸ் சருக்கு வேணானுச்சு அதனால நோ சர்ப்ரைஸ் ரிங் வாங்க போறோம் அப்புறம் வீட்டுக்கு போன உடனே கேக் போகும்போதே வாங்கிட்டு போயிடுவோம் இதுவே வச்சு எல்லாமே பண்றாங்களே எல்லா பர்த்டே என்ன பண்ணுவோம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இந்த வாட்டி நோ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸே நானே வாங்கிக்கிறேன் அதுதான் சர்ப்ரைஸ் இன்னொன்று இருக்காப்பா இந்த 3 மாட்டு தான் பாருங்க இதான் மக்களே சருக்குக்கு பர்த்டே கிஃப்ட் சருக்கு ஏமாத்தி வாங்க பர்த்டே கிஃப்ட் ஓகே மக்களே நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ இப்போது சருக்குக்கு நம்ம கேக் கட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி மார்னிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அப்படியே வேறு டைமில் நடந்துட்டு இருக்கு நம்ம பிளான் போட்டதே வேறு நடக்கிறது எல்லாமே வேறையாக இருக்குது பட் இப்போது சருக்குக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் எப்போவுமே பலூன்லாம் கட்டி கேக்லாம் வெட்டி அதே மாதிரி இருந்தால் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அதனால் இந்த வாட்டி சுத்தமாக பிசுறு தட்டாமல் ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு டவுட் சருக்குக்கு இருக்கும் ஏன்னா நான் அதோட அக்கௌண்ட்ல தான் காசு எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவேன் இல்லை ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அவன் நினைப்பான் ஆனால் இந்த வாட்டி பிசுறு தட்டாமல் கால்லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அந்த சர்ப்ரைஸை நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம் வெளியே கேக்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே போகலாம் கேக் கட் பண்ண அப்புறம் அந்த சர்ப்ரைஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப எமோஷ்னலான சர்ப்ரைஸ் கண்டிப்பாக சருக்கு பிடிக்கும் சரி ஓகே நம்ம போகலாம் வந்து விட்டது நேம் வந்து விட்டது அரைக்கு ஹாப்பி லக்கி லக்கி இரு லக்கி துடிச்சின்னு இருக்காத லக்கி நான் டேஸ்ட் பண்றேன் அதுக்கு அப்புறம் நீங்க கட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே டு அம்மா சின்னதா ஓகே நல்லா இருக்கு ஒரு மனுஷங்க உட்கார்ந்து இருக்காங்களேன்னு ஒரு இது லக்கிக்கு சின்னதா வைக்கணும் உங்களுக்கு ஜில்லு இருக்கா சாய் என்ன சொல்லணும் அப்பா கிட்ட ஹாப்பி பர்த்டே வாயிலேருந்து எடுலைக்கி வாயிலேருந்து எடுலைக்கி என்ன சொல்லணும் அப்பா கிட்ட ஹாப்பி டு ஓகேவா முன்னாடி சொல்ல ஹாப்பி டு போ போய் கொடு இரு பொறுமையா போ அப்ப வாங்கினது நானு யார் வாங்குனா லக்கிக்கு அது ஆசையா கொடுக்குது பாரு இரு ஒரே ஐயோ என்ன போட்டோ போட்டு வச்சிருக்க நான் பாக்குறேன் எங்க நீ காட்டு போட்டோ போட்டு வச்சு காட்டு இது கொஞ்சம் அர்ஜென்ட்ல ரெடி பண்ண கிஃப்ட்ன்றதுனால ஏய் பரவாயில்ல இரு நான் இத பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடுறேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே பிரி அப்படி வைக்காம பிரி இப்படியே வச்சு பிரி எங்க அப்பா ஃபோன் பண்றாரு புடி பேசு அதுல 40 வாட்டி கேட்டேன் ஏதாவது இருந்தா சொல்லிடு ஏதாவது இருந்தா சொல்லிடு எதுமே நான் பிளான் பண்ணல உனக்கே தெரியும் நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கும் தெரியும் மக்களே சமுதாயத்துக்கு பிடிச்சதுதானே ஏய் இதுல ஏதோ எழுதி இருக்கு திருப்பி காமிச்சதானே எனக்கு தெரியும் இங்க பாரு வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் டாட்
உண்மைதான் மக்களே, இந்த அவார்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. எனக்கு புரியல இப்ப கிளாஸ் எதுக்கு எனக்கு இது என்ன கிளாஸ்னு உனக்கு தெரியாது. இந்த glass- இது என்ன கிளாஸ்னு உனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லல. இது வந்து இந்த கிளாஸ்னு எனக்கு புரியுது. இது ஏன் சர்ப்ரைஸ்? ஆக்சுவலி இதுதான் பிளிங்கிட்ல இருந்தது. காலையில ஆர்டர் பண்ணேன். ஏன்னா அவன் தெரியும் மக்களே, இந்த டப்பா பார்த்து அவன் யோசிச்சு ஏதோ போட்டுருப்பாரு. பொரி உருண்டை பின்னாடி- மறைச்சு மறைச்சு குத்தி. ஓகே, நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் போலாமா?